கல்வாரி சிலுவையில் இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் தொங்கினார். நாங்கள் ஒளி பெற வேண்டும், நாங்கள் விடுதலை பெற வேண்டும், நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் தன் உயிரை ஒப்புக் கொடுத்தார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாற வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசுவின் விருப்பம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான துன்பங்கள், வேதனைகள், கட்டுக்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மன போராட்டங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். கல்வாரி is your only hope. கல்வாரி உங்கள் ஒரே நம்பிக்கை என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, Psalm 125 verse 1 says, "Those who trust in the Lord are like Mount Zion, which cannot be shaken but endures forever." திருப்பாடல்கள் 125:1 சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். இன்னொரு வார்த்தையை சொல்லுவோமாக இருந்தால், கல்வாரியின் மேல் நம்பிக்கை வைத்துள்ளவர்கள், கல்வாரி சிலுவையில் நமக்காக உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் சீயோன் மலை போல் என்றும் அசையாமல் இருப்பார்கள். God wants your life like Mount Zion, which cannot be shaken. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒருபோதும் அசைக்க முடியாத சீயோன் மலை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God's desire for his blessing and guidance endures forever. ஆண்டவருடைய விருப்பமும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வழி நடத்தலும் எப்பொழுதும் தொடர்ச்சியாக முடிவில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அன்பானவர்களே, வாழ்க்கையில் போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் உடைந்து போய்விட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. மாறாக நாம் எல்லோரும் சீயோன் மலை போல் அசையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகிறார். You may have a rough life now, but you don't have to continue the rough. உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது மிகவும் கரடுமுரடானதாக, ஒரு மென்மையான நிலை இல்லாததாக இருக்கலாம். ஆனால் அப்படியே உங்கள் வாழ்க்கையை கரடுமுரடானதாக தொடர்ந்து கொண்டு போக வேண்டும் என்பது கடவுள் விரும்பவில்லை. You don't have to have a rough finish. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு பார்த்தீர்கள் என்றால் மிக கடுமையான ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You have a better life because of Calvary. கல்வாரி சிலுவை வழியாக, கல்வாரி நிகழ்வு வழியாக உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது. அன்பானவர்களே, this is the message Calvary always gives everyone who looks at Jesus on the cross. கல்வாரி சிலுவையிலே இயேசுவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கல்வாரி காட்சி கொடுக்கின்ற செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். Don't keep sitting on the negatives of the past. உங்கள் கடந்த காலங்களில் நடந்த எதிர்மறையான காரியங்களிலேயே நீங்கள் இருக்க வேண்டாம், உட்கார்ந்து இருக்க வேண்டாம். Calvary is saying better is coming. கல்வாரி காட்சி என்ன சொல்லுகிறது என்றால், சிறந்தது உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. Your yesterday may be miserable, but Calvary declares your tomorrow is not the same. உங்களுடைய நேற்றைய நிலை மிக மிக தாறுமாறானதாக, குழப்பமடைந்ததாக இருக்கலாம். ஆனால் கல்வாரி உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால்,
நாளை நாள் அப்படி இருக்கும் என்று அல்ல, அது சிறந்ததாக மாறும் என்று கல்வாரி நமக்கு கூறுகிறது. If your mind is always on yesterday, you are going to move in that direction of yesterday. உங்களுடைய நினைப்புகள், உங்களுடைய எண்ணமெல்லாம் நேற்று எதிர்மறையான சிந்தனைகளிலேயே இருக்குமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் அந்த திசையிலே தான் போய்க் கொண்டிருக்கும். When you change your direction toward the Calvary, your new life is coming from Calvary. எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் திசையை கல்வாரி நோக்கி நீங்கள் திருப்புகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய புதிய வாழ்க்கை கல்வாரியில் இருந்து உங்களுக்கு வருகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, from Calvary healing is coming and breakthroughs are coming. கல்வாரியில் இருந்து உங்களுக்கு வேண்டிய சுகம் வருகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான விடுதலை வாழ்வும் கல்வாரியில் இருந்து வருகிறது உங்களுக்கு. You may have made some mistake, but you cannot do anything about what happened yesterday. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் நேற்றைய நாளுக்கு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Living with guilt is not going to make anything better. குற்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கையில எந்த நன்மையும் உங்களுக்கு கொண்டு வராது. Living with worry is not going to make anything better. கவலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த உயர்வையும் எந்த வெற்றியையும் கொண்டு வராது. Living with addiction is not going to make anything better. பாவ பழக்கங்களோடும் பாவ கட்டுகளோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலும் பாவ பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாயிருப்பதனாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மைத்தனங்களும் வராது. It is time to drop your burdens at the bottom of Calvary. கல்வாரி சிலுவையின் அடியிலே உங்களுடைய எல்லா விதமான பாரங்களையும் கொண்டு வந்து இறக்கி வைக்கிற நேரம்தான் இந்த நேரமாகும். Calvary is your place of safety and place of hope. கல்வாரி தான் உங்களுடைய பாதுகாப்பின் இடமாகும், உங்களுடைய நம்பிக்கையின் இடமாகும். Put your hope on Jesus Christ who died for you in the Calvary. கல்வாரியிலே உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, hope can achieve the impossible. முடியாததை முடித்து காட்டுவதுதான் உங்கள் நம்பிக்கையாகும். எதெல்லாம் முடியாது என்ற நிலை இருக்கிறதோ அதெல்லாம் முடியும்படி உங்கள் நம்பிக்கையை மாற்றி விடுகிறது. Hope says anything is impossible with God. நம்பிக்கை என்ன சொல்லுகிறது என்றால் கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. Hope will say God can turn rocks into bread. நம்பிக்கை என்ன சொல்லுகிறது என்றால் கடவுளால் கல்லையும் அப்பமாக மாற்ற முடியும் என்று. அதனாலே எங்களுடைய நம்பிக்கையை நாம் உலகத்தின் மேலோ பொருட்கள் மேலோ வைக்காமல் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. Jesus Christ is a miracle working God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். Jesus Christ is the almighty and all powerful. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், மிக சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். He is the living water. அவர் ஜீவ ஊற்றாக வாழும் தண்ணீராக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, and he can do a miracle for you when you put your hope in the cross of Calvary. கல்வாரியிலே இயேசு சிலுவையில் தொங்கி மரித்தார் அல்லவா, அதன் மேல் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதை உங்களால் பார்க்க முடியும். You might need healing in your home. உங்கள் வீட்டிலே உங்களுக்கு ஒரு சுகம் தேவைப்படலாம். In your marriage,
உங்களுடைய திருமணத்திலே ஒரு சுகம் தேவைப்படலாம். In your business, உங்களுடைய வியாபாரத்திலே ஒரு சுகம் தேவைப்படலாம். In your finance and in your body, உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய உடலிலும் ஒரு சுகம் தேவைப்படலாம். God Almighty knows all your needs. சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். That is why God the Father gave the only begotten Son Jesus Christ for you on the cross. அதனால்தான் தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக சிலுவையில் தந்தார். அன்பானவர்களே, all things are possible to those who believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களால் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. You may have no hope for your future. உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையே உங்களிடத்தில் இல்லாமல் தொலைந்து போயிருக்கலாம். You may have no hope for your marriage and your children. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே அல்லது திருமண வாழ்க்கையை பற்றி அல்லது உங்களுடைய பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்லாத நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கலாம். You may have no hope in your health and your business. உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய உடல் நிலையிலும் கூட உங்களுக்கு நம்பிக்கையற்ற நிலையில் நீங்கள் இப்பொழுது இருக்கலாம். The cross of Calvary always give you hope and a better future. கல்வாரி சிலுவை எப்பொழுதும் உங்களுக்கு பார்த்திருந்தால் சிறந்த எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. Jesus is a rock and never change. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாறையாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறாதவர். You are not limited by the place of your birth. நீங்கள் பிறந்த இடத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. You are not limited by the color of your skin. உங்களுடைய தோலின் நிறத்தினால் நீங்கள் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. You are limited by the size of your hope. உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை நீங்கள் பிறந்த இடத்தை பொறுத்தது அல்ல, உங்களுடைய தோலின் நிறத்தை பொறுத்தது அல்ல, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை பொறுத்தது அல்ல, உங்கள் நம்பிக்கையை பொறுத்ததுதான் உங்கள் வாழ்க்கையாகும். If you think you cannot, you cannot. உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் அது உங்களால் முடியாது. And if you think you can with God's help, nothing is impossible to you. ஆனால் கடவுளுடைய உதவியினால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, Romans chapter 15 verse 13. May the God of hope fill you with all joy and peace so that you may overflow with hope by the power of the Holy Spirit. ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே 13வது திருவசனத்தை பாருங்கள். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக என்று சொல்லப்படுகிறது. The first record promise in the Bible is that the seed of the woman is going to crush the head of the serpent. பரிசுத்த வேதாகமத்திலே இறைவனால் கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், பெண்ணின் வித்தாக இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்குவார் என்பதாகும். அதுதான் நாம் எல்லோருக்கும் முதலாக தரப்பட்ட வாக்குத்தத்தம். என்பானவர்களே, the seed of the woman, Jesus Christ, crushed the head of the serpent at the cross. அன்னை மரியாளின் வித்தாக இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கினார் என்று நாம் பார்க்கிறோம்.
People are looking for victory in their life. மக்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடுகிறார்கள். But sadly, they are not coming to the place of Calvary for their victory. ஆனால் துக்கமான விடயம் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய வெற்றிக்காக கல்வாரிக்கு வருவதில்லை. What kinds of victory Calvary gives you? கல்வாரி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கிறது? Victory over the worries and pain. உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கவலைகளில் இருந்து கல்வாரி உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறது. Victory over the addiction and sin. பாவத்திலிருந்தும் எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தும் கல்வாரி உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறது. Victory over the bad habits and evil bondages. எல்லா விதமான தீய கட்டுக்களில் இருந்தும் தவறான பழக்க வழக்கங்களில் இருந்தும் கல்வாரி உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறது. Victory over the death, hell and Satan. சாத்தானிடத்தில் இருந்தும் நரகத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் கல்வாரி உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறது. கல்வாரியால் மட்டும்தான் இதிலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அன்பானவர்களே, உங்கள் பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நரகத்திலிருந்து வெற்றி வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் கல்வாரிக்கு வர வேண்டும். There is hope for you tomorrow. அங்கேதான் நாளைய நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கிறது. There is hope for the supernatural breakthrough. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை வாழ்வுக்கு அங்கிருந்து தான் நம்பிக்கை பிறக்கிறது. There is hope for the divine healing for your body. உங்களுடைய உடலுக்கு தெய்வீக சுகம் அங்கிருந்து தான் கிடைக்கிறது. அன்பானவர்களே, there is hope for your children to be blessed. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அங்கிருந்து கிடைக்கிறது. There is hope that God will send the special person into your life. உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நபரை இறைவன் அனுப்புவார் என்கிற ஒரு நம்பிக்கை அங்கிருந்து பிறக்கிறது. There is hope for the new doors to open. புதிய கதவுகள் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை அங்கிருந்து நமக்கு பிறக்கிறது. When you come to Calvary, the gates of hell shake because of the authority of Christ. I want to say again, when you come to Calvary, the gates of hell shake because of the authority of Christ. நீங்கள் கல்வாரிக்கு வரும் பொழுது அன்பானவர்களே, நரகத்தின் வாசல்கள் நடுங்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் கல்வாரியில் தொங்கின இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே. Before the cross of Calvary, wind and waves obey. கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக புயலும் கொந்தளிப்பும் அமைதியடைகிறது. Before the cross of Calvary, sickness and disease disappeared. கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக எல்லா விதமான நோய்களும் பிணிகளும் மறைந்து போக ஆரம்பிக்கிறது. Before the cross of Calvary, poverty was crushed. கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக, கல்வாரி சிலுவையினாலே வறுமை என்பது நசுக்கப்பட்டது. அன்பானவர்களே, செல்வந்தராய் இருந்த இயேசு வறியவராக சிலுவையில் தொங்கினாராம். ஏனென்றால் எல்லோரையும் செல்வந்தர்களாய் மாற்றுவதற்காக. Before the cross of Calvary, darkness is defeated. கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக இருளின் சக்திகள் விரட்டப்படுகிறது. Before the cross of Calvary, victory is yours. கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக வெற்றி உங்களுடையதாக இருக்கிறது.
So come to Calvary. ஆகவே கல்வாரியினிடத்திலே நீங்கள் வாருங்கள். What role does the cross of Calvary play in your life? உங்கள் வாழ்க்கையில் கல்வாரியின் சிலுவை என்ன பங்கு வகிக்கிறது? அன்பானவர்களே, இது மிக முக்கியமான ஒன்று. நாம் சிலுவை பாதை தியானங்கள் செய்கிறோம். இந்த நாட்கள் இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறோம். கல்வாரி சிலுவை உங்கள் வாழ்க்கையில் என்ன பங்கு வகிக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். நாம் சிலுவைக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது எங்கள் வாழ்க்கையில் நாம் சிலுவையினால் மாற்றப்பட்டிருக்கிறோமா? The devil is not afraid of the Christian who goes to church regularly. தவறாமல் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு பிசாசு ஒருபோது நடுங்குவதில்லை. The devil is not afraid who has information about the cross. சிலுவையை பற்றி அறிந்திருக்கிறவர்களுக்கும் பிசாசு ஒருபோதும் நடுங்குவதில்லை. சிலுவையை பற்றி அறிவு உள்ளவர்களுக்கும் பிசாசு ஒருபோதும் நடுங்குவதில்லை. The devil is afraid who has transformed by the cross. யார் ஒருவர் சிலுவையினால் மாற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிசாசு நடுங்குகிறது, பிசாசு பயப்படுகிறது. When you look at Calvary, the Calvary will show you who you are and how much God loves you. நீங்கள் கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் யார் என்பதை கல்வாரி உங்களுக்கு காண்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடவுள் எவ்வளவாய் உங்களை அன்பு செய்கிறார் என்பதையும் கல்வாரி உங்களுக்கு காட்டுகிறது. Come to the cross of Calvary and commit your life to Christ. கல்வாரி சிலுவையினிடத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். The Christ who you see in the Calvary is your hope. கல்வாரியில் நீங்கள் பார்க்கிற கிறிஸ்துதான் உங்கள் நம்பிக்கையாகும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றியையா ஏசையா, நன்றியையா ஏசையா. தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா. தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே, சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே. பலவீன நேரம் நீர் சுகம் தந்தீரே, பலவீன நேரம் நீர் சுகம் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி சிலுவை வழியாக நீர் எங்களுக்கு புது வாழ்வையும் வெற்றி வாழ்வையும் விடுதலை வாழ்வையும் தருவதாக இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரே.
நாங்கள் போற்றுகிறோம். நீர் வல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவை வழியாக எங்களுக்கு வேண்டிய விடுதலையை, வாழ்வை, வெற்றியை நீர் கொடுக்கிறீர். நாங்கள் போற்றுகிறோம். இதோ இந்த நேரத்தில் கல்வாரி சிலுவை வழியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் கல்வாரி சிலுவை வழியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த விடுதலையை, வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி நான் மன்றாடுகிறேன். உம்முடைய வல்லமை இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கி வரட்டும். உம்முடைய அபிஷேக பிரசன்னம் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். கல்வாரி சிலுவையின் வல்லமை இந்த நேரத்திலே ஒரு அக்கினியாக இவர்களை தொடுவதாக, ஒரு மின்சாரத்தை போல் இவர்களை தொடுவதாக, இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோயை உம்முடைய கல்வாரி சிலுவையின் வல்லமை இப்பொழுது தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். இவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் அகன்று போகும்படியாக உம்முடைய கல்வாரி சிலுவையின் வல்லமை இவருடைய உள்ளத்தில் இறங்கி வரும்படி நான் மன்றாடுகிறேன். இவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா தீமையின் கட்டுகளும் இப்பொழுது கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் கட்டவிழ்க்கப்படுவதாக, பயங்கள் நீங்கி போவதாக, மன தளர்ச்சிகள் அகன்று போவதாக, குற்ற மனப்பான்மைகள், தாழ்வு மனப்பான்மைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, தீமைக்கும் பிசாசின் வல்லமைகளுக்கும் பயந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் அதிலிருந்து விடுதலை பெறும்படி நான் ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையின் வல்லமை இப்பொழுது இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள் இருக்கிற தீமைகள் அகன்று போவதாக, பொல்லாப்புகள் நீங்கி போவதாக, குறை சொல்லுகிற ஆவிகள், சந்தேகப்படுகிற ஆவிகள், பிரச்சனைகளை உண்டாக்குகிற எல்லா தீய ஆவியின் வல்லமைகளும் கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் அகன்று போகும்படி நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்குள் ஆசீர்வாதம் வர முடியாதபடி, சமாதானம் வர முடியாதபடி, ஒற்றுமை வர முடியாதபடி, புரிந்துணர்வு வர முடியாதபடி, சந்தோஷம் வர முடியாதபடி தடுத்து நிறுத்துகிற எல்லா தீய சக்திகளும் இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களை விட்டு நீங்கி போவதாக. ஆண்டவருடைய வல்லமையினால் இந்த நேரத்திலே ஒவ்வொரு இல்லங்களும் ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். பாவத்தினால் கூன் விழுந்தவர்கள் இயேசுவின் நாமத்திலே நிமிர்ந்து நிற்கட்டும். கடந்த கால வாழ்க்கையினால் சோர்ந்து விழுந்து போயிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்திலே எழுந்திருப்பார்களாக. வாழ்க்கையிலே போராடி களைத்து போனவர்கள் பரலோக வல்லமையினால் இப்பொழுது உற்சாகம் அடைவார்களாக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும், திருமண வாழ்க்கையின் எதிர்காலங்களை குறித்தும், வியாபாரத்தின் எதிர்காலத்தை குறித்தும், வருமானத்தின் எதிர்காலத்தை குறித்தும், பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை குறித்தும் கலங்கி போய் நிற்கிற மக்கள், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இப்பொழுது வருவதாக. இவர்கள் கீழாகாமல் மேலாகட்டும், கடைசியாகாமல் முதலாகட்டும், அனைத்திலும் வெற்றி பெறட்டும். இவர்கள் செய்யும் அனைத்தும் இவர்களுக்கு வாய்ப்பதாக. இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு விடயத்திலும் ஆண்டவருடைய கரம் இவர்களோடு இருந்து 100 மடங்கு அறுவடையை காணும்படி ஆசீர்வதிப்பதாக. நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி கூறுகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லோரும் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம்.